சென்னையில் 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்கள் இன்று நள்ளிரவில் 12 மணிக்கு சற்று முன்பாக 11:55 காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு பேருந்துகளில் ஏற்றி அப்புறப்படுத்தப்பட்டனர். இன்று 11:50 மணி அளவில் அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் ஒலிபெருக்கியில் அறிவித்தனர். ஆனால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக தூய்மை பணியாளர்கள் அந்த இடத்தை விட்டு அகழ்வதற்கு மறுத்ததால் காவல்துறையினர் குண்டுக்கட்டாக அவர்களை தூக்கி பேருந்தில் ஏற்றி அந்த போராட்டக்காரர்களை அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு பேருந்துகளில் அவர்கள் ஏற்கனவே 2-3 பேருந்துகளில் அந்த கைது செய்யப்பட்ட நபர்களை அந்த பேருந்துகளில் ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது அவர்கள் பேருந்தில் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் மற்றும் அங்கு தனியார் மயத்தை கண்டித்து 13 நாட்களாக சென்னை மாநகராட்சி வளாகத்தின் முன் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று நீதிமன்றம் அந்த போராட்டக்காரர்களை அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் வேறு இடத்தில் போராடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் அவர்களை போராடுவதற்கு அனுமதிக்கலாம் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று மாலையிலிருந்தே அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அமைச்சர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையர், மேயர் உள்ளிட்டோருடன் தூய்மை பணியாளர் சங்கத்தினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இன்று அமைச்சர்கள் நடத்திய இறுதிக்கட்ட அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து தங்கள் போராட்டத்தை அதே இடத்தில் தொடரப்போவதாக தூய்மை பணியாளர்கள் அறிவித்தனர். ஆனால் என்ன நடந்தாலும் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றும் தூய்மை பணியாளர் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்றும் அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனால் இன்று நள்ளிரவு சற்று முன்பு நள்ளிரவு 12 மணிக்கு முன்பாக அவர்களை அந்த பகுதியில் இருந்து உடனே கலைந்து செல்லுமாறு அறிவிப்பு செய்தனர் போலீசார். ஆனால் அந்த அறிவிப்பை போராட்டக்காரர்கள் ஏற்கவில்லை. இதையடுத்து தூய்மை பணியாளர்களை பேருந்துகளில் அருகில் நிறுத்தி காவல்துறையினர் அவர்களை அந்த பகுதியில் பேருந்தில் ஏற்றி அந்த போராட்டக்காரர்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பகுதிகளில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அந்த இடத்திலேயே படுத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு எழுந்திருக்காமல் கைதாவதற்கு சம்மதிக்காமல் அங்கு போராடிய தொழிலாளர்களை வேனில் ஏற்றி வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் இப்போது கைது செய்து வருகிறார்கள். தூய்மை பணியாளர்கள் கடந்த 13 நாட்களாக நடத்தி வந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் காவல்துறையினர் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நள்ளிரவில் குண்டுக்கட்டாக கைது செய்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் கட்சி கொடிகளுடன் அங்கு தேசிய கொடியுடனும் முழக்கங்களை எழுப்பியவாறு தனியாருக்கு தூய்மை பணியை ஒப்படைப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்ற முழக்கங்களை எழுப்பியவாறு அங்கு அவர்கள் கைதாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று அந்த பகுதியில் கூறியிருந்த ஆண்களும் பெண்களும் உடனே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வாகனங்கள் மூலமாக அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதில் சில பகுதிகளில் அந்த கைதாவதற்கு மறுப்பு தெரிவித்த வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த இடத்தில் போராட்டம் நடைபெறும் இடத்திலேயே படுத்துக்கொண்டு பலர் நாங்கள் போராட்டத்தை தொடர்வதாக அவர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் காவல்துறையினர் அவர்கள் அனைவரையும் உடனடியாக கலைந்து செல்லுங்கள் அல்லது கைதாகுங்கள் என்று அறிவித்தவாறு தொடர்ந்து கைது செய்து வருகிறார்கள். இதனால் அங்கு பணியில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கும் இடையே பல இடங்களில் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஆகியவை ஏற்பட்டது. பல தொழிலாளர்கள் அந்த பகுதியில் படுத்துக்கொண்டு தொடர்ந்து போராட்டத்தை அதே இடத்தில் தான் நடத்துவோம் என்று அவர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி வரும் அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேருந்துகளில் ஏற்றி அவர்களை வேறு இடத்திற்கு கைது செய்து கொண்டு செல்கிறார்கள் காவல்துறையினர். நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களின் 13 நாள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர்கள் அனைவரும் காவல்துறை வாகனங்களிலும் பேருந்துகளிலும் கைது செய்து மாநகராட்சி வளாகத்தின் முன்பகுதியிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 13 நாட்களாக தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் அவர்கள் சென்னை மாநகராட்சி ஊழியராகவே தொடர்ந்து பணிபுரிவோம் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். சென்னை 5, 6, 7 ஆகிய மண்டலங்களைச் சேர்ந்த இந்த தொழிலாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தங்களுக்கு தனியார் மயமாக்கினால் கூலி அந்த ஊதியமானது மிக குறைவாக 23,000 16,000 குறைவான அளவே ஊதியம் கிடைக்கும் என்றும் அந்த
எதிர்ப்பை தெரிவித்து அந்த ராம்கி நிறுவனத்தில் பணிபுரிய மாட்டோம், தங்களை சென்னை மாநகராட்சி ஊழியராகவே பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்திருந்தனர். ஆனால் நீதிமன்றத்தில் இன்று அந்த இடத்தில் போராடுவது போக்குவரத்திற்கு மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருப்பதாக கூறி தேன்மொழி என்பவர் தொடர்ந்த வழக்கின் விசாரித்த நீதிமன்றம் அந்த இடத்தில் போராட்டத்திற்கு அனுமதிக்க முடியாது என்றும் உடனடியாக போராட்டக்காரர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனால் நீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறையினர் இன்று மாலையிலிருந்தே அங்கு குவிக்கப்பட்டனர். இறுதிக்கட்டமாக அங்கு அமைச்சர்களும் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர், சென்னை மேயர் உள்ளிட்டோரும் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அந்த தூய்மை பணியாளர் சங்க தொழிற்சங்க தலைவர்களுக்கும் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை. உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் குண்டுக்கட்டாக இப்போது கைது செய்யப்பட்டு சென்னை மாநகராட்சி வளாகத்தின் முன்னிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் பல்வேறு பேருந்துகளிலும் காவல்துறை வாகனங்களிலும் அங்கிருந்து குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டு அவர்கள் அந்த போராட்ட களத்திலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். இதனால் சென்னை மாநகராட்சி வளாகம் மற்றும் அதன் முன்பகுதியில் முழுவதுமே இன்று நள்ளிரவில் மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்டது. அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு அனைவரையும் கைது செய்து குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்தி விட்டார்கள். 13 நாட்கள் நடைபெற்ற